திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களை பஞ்சபூதங்களை வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். நம்ம இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வாஸ்து அப்படிங்கிற இடம் இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு அணுவும் அசைவதில்லை. அப்ப வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம். வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது என்கிறீங்கன்னா, இந்த வாஸ்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. சார், பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன சார்? பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் சொல்றது. அப்ப நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. பஞ்சபூதங்கள் அடிப்படையில் எவ்வாறு இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வாஸ்துனா வேற எதுவுமே கிடையாது, பூசாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க அவங்களுக்குரிய வேலையை அவங்க அவங்களுக்கு கொடுத்தோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு வாஸ்து வகுப்பு என்னால எடுக்க முடியும், ஒரு ஜோதிட வகுப்பு எடுக்க முடியும். என்கிட்ட போய் ஒரு இந்த பேஷண்ட்டுக்கு காய்ச்சல் ஒரு ஊசி போடணும், என்னால ஊசி போட முடியுமா? அதே ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அப்ப இதுல என்ன அர்த்தம்? யாராவது என்னென்ன வேலை கொடுக்கணும். அதே மாதிரிதான் இந்த ஒரு வீடு, ஒரு இடம் இருக்குன்னா இந்த 5 இடமும் இருக்கிற இடத்துலதான் மனுஷன் வாழ முடியும், எந்த ஒரு உயிரினும் வாழ முடியும். நீர் இல்லாத இடத்தில் ஒரு உயிரினை வாழ முடியுமா? முடியாது. நெருப்பு இல்லாத இடத்தில் ஒரு உயிரினை வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியாது. நிலம் இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? வாழ முடியாது. காற்று இல்லாத இடத்தில் ஒரு உயிரினை வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப இது 4க்கும் தலைவனா இருக்கிற ஆகாயம் இல்லாத இடத்துல யாரும் வாழ முடியும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒரு ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த இடத்துல உயிர் ஜனனம் எடுக்காது, உயிர் வாழ முடியாது, வாழ தகுதியற்ற இடம். அப்ப இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில தான் உயிர் வாழக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்களும் இருக்கிறதுனாலதான் இங்க உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகுது, உயிர் வாழ முடிகிறது, அனைத்து உயிரினங்களும் சிறப்பாக வாழ முடிகிறது. அப்ப இந்த இதுல நீர் எது, நீருக்குரிய இடம் எது, நெருப்புக்குரிய இடம் எது, நிலத்துக்குரிய இடம் எது, காற்றுக்குரிய இடம் எது, ஆகாயத்துக்குரிய இடம் எது அப்படின்னு அவங்க அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சாலும். வேற எதுவுமே நம்ம ஒண்ணும் புதுசாவெல்லாம் எதுவும் கண்டுபிடிச்ச ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. என்ன இருக்கோ அதை வழி நடத்தும், வேற எதுவுமே கிடையாது. ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரூட்ல போப்பா நீ ஸ்ட்ரைட்டா போய் சென்னை போயிடலாம், இந்த ரூட்ல போப்பா நீ ஸ்ட்ரைட்டா போய் மதுரை போயிடலாம். மதுரை போற ரூட்ல நான் சென்னை போகணும்னு போக முடியுமா? போக முடியாது, அது தப்பாத்தே கொண்டு போய் முடியும். அப்ப அவங்க இடத்துல அவங்கள உட்கார வைக்கணும். எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாஸ்து நிபுணருக்கு முக்கியமா தெரிய வேண்டியது திசை. திசை தெரியாமல் எந்த ஒரு இடத்துலயும் வாஸ்து பார்க்கவும் முடியாது, அப்படி பார்த்தாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும். அப்ப திசை அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணருக்கு ரொம்ப 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 முக்கியம். அதை எப்படி பார்வையில பார்க்கிறதா திசை? அப்படி கிடையாது. திசை காட்டும் கருவியை வச்சு ஒரு இடத்துல இந்த இடம் எந்த டிகிரியில திரும்பி இருக்கு, சரியான வடக்கு பார்த்த வீடா அல்லது சரியான தெற்கு பார்த்த வீடா, இல்ல சரியான மேற்கு பார்த்த வீடா அல்லது சரியான கிழக்கு பார்த்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம வாஸ்து பாக்குற 165% வீடுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்லுவாங்க, அது வடக்கு பார்த்த வீடா இருக்காது, வடமேற்கு பார்த்து இருக்கும் அல்லது வடகிழக்க பார்த்திருக்கும். அவங்க பார்வைக்கு ரோட்டை வச்சு சொல்லுவாங்க இது வடக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த வீடு. அப்படி கிடையாது. ஒரு திசை காட்டும் கருவியை வச்சு ஒரு திசையை நம்ம முடிவு செய்யணும். நம்ம பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. அப்ப நமக்கு ஒரு வாஸ்து நிபுணரா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது திசை. எப்பயுமே ஒரு இடத்துல பேப்பர்லயோ போர்டுலயோ ஒரு விஷயம் ஏதோ இடத்துல பார்க்கணும் அப்படின்னா
அதுல திசை மேல இருக்க திசை, இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்படியே இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. இங்க இந்த திசைக்கு பேரு கிழக்கு திசை. இந்த திசைக்கு பேரு மேற்கு திசை. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 திசைகள் ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை இருக்கு பாத்தீங்களா, இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை. இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை. அதே போல இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை. தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை. அடுத்து இந்த திசை அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் சந்திக்கிற திசை. அப்ப தெற்கும் மேற்கும் சந்திக்கிற திசைக்கு பெயர் தென் மேற்கு திசை. அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. இப்படி மொத்த திசைகளை 8 திசைகளை நம்ம பிரிக்கிறோம். நம்ம பிரிக்கல, இருக்கிறத சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்றோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு. அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென்கிழக்கு. தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் தென்மேற்கு. மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு. அப்ப மொத்தம் 4 திசைகளை நம்ம 8 திசைகளா நம்ம. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசை, வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறத நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு. அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த தென்கிழக்கு மூலைய நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம நிறுவி மூலை அப்படின்னு சொல்றோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம வடமேற்கு மூலைய வாயு மூலை அப்படின்னு. அப்ப மொத்தம் 8 திசைகளா நம்ம இதுல பிரிச்சோம். அதுல 8 திசைகளா வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு திசையை ஈசானிய மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல இதை தனி மூலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற தென்கிழக்கு மூலை அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். மேற்கும் தெற்கும் சந்திக்கிற தென்மேற்கு மூலையை நிறுதி மூலைன்னு சொல்றோம். சில ஊரை இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. சில ஊர்ல இதை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் வழக்கப்படி. ஆனா அது பேர் நிறுதி மூலை. அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலை வடமேற்கு மூலை, அதை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி 8 திசைகளா ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிச்சிருக்காங்க. இதுல வாஸ்து அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த நீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது, எல்லாத்துக்கும் தெரியும். மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீர். அது ஒரு கணக்கு. இந்த திசைகள் அப்படிங்கிறது 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, பிளாட் அவ்வளோ இல்லை. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிளாட் அவ்வளோ இல்லை. எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்ட வடிவில் இருக்கு. வட்ட வடிவில் இருக்கு. அதுவும் எப்படி வட்ட வடிவில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்படி நேரா இருக்கிறதுக்கு பேரு
வடகிழக்கு திசையில இப்படி சாஞ்சி, வட்ட வடிவுல வடகிழக்கு மூலையில இப்படி சாய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குன்னா 23.30 டிகிரி வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலை சைடு இந்த பிரபஞ்சமே சாஞ்சிருக்கு. இந்த பூமி அப்படிங்கிறது 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில ஒன் சைடா சாஞ்சுக்கிட்டு தான் அப்படியே சுத்தி வருது. அப்ப 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலையில் இந்த பூமி ஒன் சைட சாஞ்சி, அப்ப சாஞ்சிட்டு இருக்கிற அந்த திசையத்தான் பள்ளமான திசைன்னு சொல்றோம். இதற்கு பெயர் பள்ளம் அப்படின்னு. அப்ப ஒரு திசை பள்ளமானால் அதற்கு நேர் எதிராக இருக்கிற திசை மேட்டு பகுதியாக இருக்கு. அப்ப இந்த திசை அதுக்கு நேர் எதிரான இந்த திசை மேடு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை பொருந்தியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த பூமி வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை பள்ளமான திசை. அப்ப ஈசானிய மூலை பள்ளமான திசைனா அந்த பள்ளமான திசையை நோக்கி தான் ஒரு நீரானது பாய்ந்தோடும். அப்ப எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக. பெரிய விஷயம்லாம் கிடையாது. எந்த இடத்துல நீர் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நீர் வளம் இருக்கும். அப்ப இந்த ஈசானிய மூலையான பள்ளமான திசையில நீரானது பாய்ந்தோடுகிறது. அப்ப நீரானது பாய்ந்தோடும் பொழுது அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அப்ப நீர் வளம் அதிகமாக இருக்கும் இடத்தில் போர் போடும் பொழுதோ, கிணறு வெட்டும் பொழுதோ, அல்லது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும் பொழுதோ நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சிம்பிளான விஷயம். எங்க நீர் இருக்கோ அங்க போற போடுறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில வடகிழக்கு மூலை பள்ளமான மூலை, பள்ளமான திசையில நீரானது பாய்ந்து விடுகிறது. அப்ப நீர் பாய்ந்து விடுகிற இடத்தில் நம்ம நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதை கொண்டு போய் வச்சோம். வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலை நீருக்குரிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த மொத்தம் அந்த 5 நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல நீருக்குரிய இடம் ஈசானிய மூலை. இப்பதான் பார்த்தோம் ஏன் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா நிலம். நீருக்கும் நிலத்திற்கு ஒரு சம்பந்தம். ஏன்னா நிலப்பரப்பு அப்படிங்கிறதுல எப்பயுமே நிலத்திற்குரிய பகுதி எதுவோ அந்த பகுதியில தான் நம்ம வீடுங்கிறது கட்டணும், கட்டடங்கிறது கட்டணும். ஏன்னா அந்த மூளை ஒண்ணு நிறுதி மூளை. நிறுதி மூளை அப்படின்னா நிலையான மூளை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப நிலையான இடத்துல ஒரு வீட்டை ஒண்ணு கட்டணும் ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தென்மேற்கு மூலையான நிறுதி மூலை மேட்டு பகுதி, மேடு உயரமான பகுதி. அப்ப ஒரு வீடு எங்க இருக்கணும், ஒரு கட்டடம் எங்க இருக்கணும், உயரமான இடத்துலதான் வீடு இருக்கும். அப்ப அந்த உயரமான இடம் சொல்லக்கூடிய மேட்டு பகுதி தான், நிறுதி மூலை தான் நிலத்தத்துவத்துக்குரிய இடம். அந்த நிலத்தத்துவம் இருக்கிற இடத்துலதான் நம்ம வீடுங்கிறது கட்டணும். அப்ப நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த மேட்டு பகுதியான தென்மேற்கு மூலையான நிறுதி மூலை தான். அப்ப பஞ்சபூதங்கள்ல நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலை, நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை. அப்ப நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை, நிலம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது 2 பார்ப்போம். அடுத்து இதுல இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த நீருக்கும் நிலத்திற்கும் ஒரு இணைப்பு அப்படிங்கிறது இருக்கோ அதே போல இந்த காற்றுக்கும் நெருப்பிற்கும் ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் காற்று இருக்குதோ அங்கதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். காற்று இல்லாத இடத்துல நெருப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கும். காற்று இருக்கிற இடத்துலதான் நெருப்பு அப்படிங்கிறது. அப்ப இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலையான வாயு மூளைதான் காற்றுக்குரிய இடமே. அப்ப காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது வாயு மூலை. அதற்கு நேர் எதிரான தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை
நெருப்புக்குரிய இடம். ஓகே. அப்ப பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்ல 4 விஷயங்கள். இதுல 5வது ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதற்கு பேர் தான் ஆகாயம். இந்த 4 விஷயங்களும் எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 80% பேருக்கு தெரியும். நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வாயு மூலை, தென்மேற்கு மூலை நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது எல்லா நபர்களுமே கேள்விப்பட்டிருக்கோம். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல பயணிக்கிற அனைவரும். ஆனா இந்த ஆகாயம் அப்படின்னா என்ன? ஆகாயம் எதற்கு பயன்படுகிறது? எப்படி ஆகாயம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமும் இருக்கும். அது சார்ந்த ஒரு புரிதல் இல்லாமையும் இருக்கும். அப்ப ஆகாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகாயம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் சார். ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துடைய வீடு, அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவர் நம்மளுடைய இடத்தோட இடம். இந்த இடத்துல இது நம்மளுடைய வீடு. நல்லா பாருங்க. இது ஃபுல்லா இருக்கிறது இடம். அப்ப இடம்னா அந்த இடத்தை சுத்தி நம்ம காம்பவுண்ட் வால்ங்கிறத அமைச்சிருப்போம். அப்ப இது நம்மளுடைய காம்பவுண்ட் வால். இந்த பகுதி அப்படிங்கிறது வீடு. இந்த பகுதிங்கிறது இடம், இதுங்கிறது வீடு. அப்ப அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் ஆகாய தத்துவம் வேலை செய்யக்கூடிய. ஆகாய தத்துவம் வேலை செய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி ஆகாய தத்துவம் வேலை செய்யக்கூடிய பகுதி. ஆகாய தத்துவம் இருக்கிற இடமே இதுதான். வீட்டை சுத்தி இருக்கும். எங்க இருக்குமா? வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில. சார் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடையில இருக்கு. ஒருவேளை காம்பவுண்ட் வால் கட்டல. சில பேர் காம்பவுண்ட் வால் நான் கட்டல. அதே மாதிரி இன்னும் சில பேர் சார் ஒரு சைடு தான் காம்பவுண்ட் வால் கட்டிருக்கேன் சார், மிச்சம் 3 சைடு கட்டல. சில பேர் வீட்டோட சேர்த்து கட்டிட்டேன் சார் காம்பவுண்ட் வால். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு காம்பவுண்ட் வாலுங்கிறது எப்படி இருக்கணும்னா வீட்டுக்குள்ள வீட்டை சுத்தி வர்ற அளவுக்கு இடம் இருக்கும். ஒரு ஆளு வீட்டை சுத்தி வரணும். இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கு இடைப்பட்ட கேப் அப்படிங்கிறது மினிமம் ஒரு ஆளு இந்த காம்பவுண்ட் வாலை வீட்டுக்கும் காம்பவுண்ட் வால் கேப்ல ஒரு ஆள் சுத்தி வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் காமன். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யும். 5 பூதங்கள் 5 பூதங்களும் வேலை செய்ய வேண்டும். அதில் ஆகாய தத்துவம் வேலை செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு அவசியம் காம்பவுண்ட் வால் வேண்டும். அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது வீட்டை சுற்றி வர இருக்க வேண்டும். யாரோ ஒரு நபராவது அந்த அந்த இடத்துல நடந்து வர்ற அளவுக்கு கேப் இருக்கும். மினிமம் 2 அடியாவது இருந்தா தான் ஒரு ஆளாவது மினிமமாவது நடக்க முடியும். சார் இப்ப காம்பவுண்ட் வால் இருக்கு சார், அல்லது காம்பவுண்ட் வால் இல்ல. ஆகாய தத்துவம் வேலை செய்து வேலை செய்யல. ஆனா அது வேலை செஞ்சா என்ன பலன்? வேலை செய்ய வேலை செய்யுதுன்னா என்ன வேலை செய்யுது? நீர் என்ன செய்யும்? நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும்? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும். காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும். நிலத்தத்துவம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யும். ஆனா இந்த ஆதாயம் என்ன சார் வேலை செய்யுது? இந்த இடத்துல இருக்கு, பரவி இருக்கு, ரைட்டு, என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுக்கணும். என்ன அப்படின்னா இதை அழிச்சலாம் நினைக்கிறேன். சார் இப்படி ஒரு 3 பிளாட் இருக்கு சார். வடக்கு பார்த்த இடம். 1ஆம் நம்பர்காரவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க, 2ஆம் நம்பர்காரவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க, 3ஆம் நம்பர்காரவங்க ஒரு வீடு கட்டியிருக்காங்க. 3 வேற உங்கள இடம். இவங்க இப்படி வீடு கட்டியிருப்பாங்க, இப்படி வீடு கட்டியிருக்காங்க. இவங்க இப்படி வீடு கட்டியிருக்காங்க. இவங்க அவங்களோட இடத்துல இப்படி வீடு கட்டியிருக்காங்க. 3 பேர் வீடு கட்டிட்டாங்க சார். 3 பேருமே காம்பவுண்ட் வால் கட்டல சார். 3 பேருமே காம்பவுண்ட் வால் கட்டல. அப்ப 3 பேருக்கு வீட்டுல ஆகாய தத்துவம் வேலை செய்யாது ஃபர்ஸ்ட்.
இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்கணும்னா, 3 பேருமே ஒரு வீடு அப்படிங்கிறது இதுல இந்த 1ஆம் நம்பர்காரவங்க ஒரு வீட்டுக்கு போர் போடணும். ஏன்னா நான் ஏன் இந்த இடத்துல போர மட்டும் பேசுறேன்னா, ஒவ்வொரு விஷயங்களுமே பேசணும். ஆனா இப்ப நம்ம பார்த்த விஷயம் போர் போடுறத பத்தி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். ஒரு நீர் இருக்கிற வேண்டிய இடம் வடகிழக்கு மூலை. ஏன்னா வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல வடகிழக்கு மூலைங்கிறது பள்ளமான பகுதி. ஏன்னா அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கிறது. அப்ப ஒரு திசை பள்ளமாக இருந்தால் அந்த பள்ளமான திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். ஒரு இடத்துல நீரானது பாய்ந்தோடினால் அந்த இடத்துல நீர் வளம் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அந்த நீர் வளம் இருக்கிற இடத்துல நம்ம போரோ கிணறோ தனித்தொடி சார்ந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கும் போது ஜெயிச்சிடும். வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். இல்லாட்டி அது ரீதியாக பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படிங்கிறது முதலே நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இருக்காங்கன்னா, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வடக்கும் இது வடக்கு இது கிழக்கு முதல்ல திசை அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அப்ப வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு போர் போடுற இடம் அப்படின்னு வச்சு. அப்ப 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இங்க போர் போடும். 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை. அப்ப இங்க போர். 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு மூலை. இங்க போர் போட்டுருவோம். இப்ப என்ன பிரச்சனை சார்? அவங்க இடத்துல வடகிழக்கு மூலையில போரை போட்டாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 2ஆம் நம்பர்காரவங்க போர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க போட்டிருக்க போர் 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலையில வரும். நல்லா பாருங்க. இந்த இடம் இவங்களுக்கு இது ஈசானிய மூலை தான். ஆனா இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இது வாயு மூலை. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டுக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. தெளிவா இதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு இடத்துல ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில போர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சரி. நான் வாயு மூலையில போய் போர் போட்டது கரெக்டுங்களா சார்? அதனால மிகப்பெரிய பிரச்சனைகளா வரும். சார் நம்ம இடம் சார். தப்பா போரை போட்டோம். தண்ணி கூட காசு போட்டு வாங்கிக்கலாம் சார். உசுர வாங்க முடியுமா? அதனால அதை மூடிடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மூடிடலாம். பக்கத்து வீட்டுக்காரன் போரை போட்டுக்கிறத போய் நம்ம க்ளோஸ் பண்ண முடியுமா சார்? பாதிப்பு வருதுன்னு. அப்ப அதுல இருந்து நம்மளே நம்ம தற்காத்துக்கணும்னா பக்கத்துல இருக்கிற பிரச்சனையில இருந்து சுத்தி வர இருக்கிற பஞ்சபூதங்கள்ல இருக்கிற பிரச்சனையில இருந்து நம்மளை தற்காத்துக்கணும்னா நாம வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கணும். இப்படி காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைச்சிட்டீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில ஒரு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, கிணறு இருந்தாலும் பிரச்சனை இல்ல, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். அப்ப இந்த இந்த இடத்துல ஏன் காம்பவுண்ட் வால் அமைச்சா பிரச்சனை இல்லைன்னா, காம்பவுண்ட் வால் அமைச்சீங்கன்னாவே இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த ஆகாய தத்துவம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு நிலம் காற்று என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் இந்த 5வது பூதமான ஆகாயம் தலைவனாக இருந்து செயல்படும். ஆகாய தத்துவம் இந்த 4 பூதங்கள் இருக்கிற இடத்திலேயே சுத்தி வர இருக்கும். நீர் இருக்கிற இடத்துல இருக்கும், நெருப்பு இருக்கிற இடத்துல இருக்கும், காற்று இருக்கிற இடத்துல இருக்கும், நிலம் இருக்கிற இடத்துல இருக்கும். இப்ப இந்த 5 இந்த பூதங்கள்ல இந்த 4 பூதங்கள் 4 மூலையில இருக்கும். இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆகாய தத்துவம் சுத்தி வர வேலை செய்யும். ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா வெளியில இருந்து எந்த பிரச்சனையும் இந்த நீர்னால வர்ற பிரச்சனையோ, நெருப்புனால வர்ற பிரச்சனையோ, காற்றுனால வர்ற பிரச்சனையோ, நிலத்தினால வர்ற பிரச்சனையோ இந்த ஆகாய தத்துவத்தை மீறி உள்ள வராது. ஒரு வீட்டிற்கு ஒரு செக்யூரிட்டி எப்படியோ அது போல, ஒரு நாட்டிற்கு எப்படி ராணுவம் போல இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யற. அப்ப அந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா பக்கத்துல இருக்க வரும். இப்ப இந்த ஆகாய தத்துவம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இந்த வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறதுன்னு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ அப்படி பார்த்தோம். இதுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போலாம். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க, யாரும் சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க. அல்லது சந்தேகம் இல்லை அப்படின்னா புரியுதா புரியலைங்களா? யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் பேசுங்க. புரியுதுயா, புரியுது. ஓகே ஓகே. இப்ப அடுத்த சப்ஜெக்ட் போயிடும்.
சார் இந்த இடத்துல பஞ்சபூதம் அப்படிங்கிறது செயல்படுது. அதுல பஞ்சபூதங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாய தத்துவத்தின் பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது வெறுமன பஞ்சபூதங்கள் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகிறதா? பஞ்சபூதங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் வாஸ்து ரீதியா எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வராதா? வராதுதான். ஆனா அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுகிறதோ அதே போல நவகிரகங்கள் அடிப்படையிலும் செயல்படும். அப்ப நவகிரகங்கள் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது? ஏன் நவகிரகங்கள் அடிப்படையில் நம்ம செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு இப்பயே பார்த்த அதே விஷயம் தான். ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 பிளாட், இதே மாதிரி 3 பிளாட் தனித்தனியா ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டு காம்பவுண்ட் வாலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியா காம்பவுண்ட் வால் இருக்கு, தனித்தனியா வீடு இப்படி இருக்கு, தனித்தனியா வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு. 3 பக்கத்து பக்கத்து வீடு, ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. 3 பிளாட் இருக்கு, வாங்க நம்ம ஆளுக்கு ஒரு பிளாட்டை வாங்கிக்கலாம். வீடு எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் 3 பேரும் இது மாதிரி பக்கத்து பக்கத்து வீடை வாங்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில தான் நம்ம போர் போடணும். அதுதான் பள்ளமான மூலை அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல இந்த பிளாட் வாங்கி இருக்கிறவங்க, பிளாட் வித்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வாங்கி கட்டி வித்தவங்க இந்த 3 வீட்டுக்கும் வாயு மூலையிலே போறப்பட்டாங்க. 3 வீடுமே வாயு மூலை. இந்த போர்னால இந்த வீட்டுக்கு பாதிப்பு வராது, இந்த போர்னால இந்த வீட்டுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா காம்பவுண்ட் வால் போட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்தந்த வீட்டுல இருக்கிற போர்னால பாதிப்பு வருமோ வரலாம். பாருங்க, இந்த வீட்டுக்கு இது வாயு மூலையில போகும், இந்த வீட்டுக்கு இது வாயு மூலையில போகும், இந்த வீட்டுக்கு இது வாயு மூலையில போகும். அந்தந்த வீட்டுல உள்ள போட்டிருக்க போரே கண்டிப்பா ஒரு பாதிப்பு, அதுல மாற்றம் கருத்து. அப்ப அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா பிரச்சனை இருக்கானா 100% பிரச்சனை. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் 1 வீட்டுக்காரவங்க இடம் வாங்கினதுல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல வளர்ச்சி. நம்பர் 2 இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல வளர்ச்சி. நம்பர் 3 இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாங்களோ மிகப்பெரிய ஒரு நஷ்டம், வேலை வாய்ப்புல பிரச்சனை, பண கஷ்டம், குடும்பத்துல நோய் நொடிகள் பிரச்சனை. இந்த 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்ததுல இருந்து நல்லா தான் இருக்காங்க. ஆனா அந்த 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ, வீடு வாங்குற அளவுக்கு பணம் வச்சு வீடு வாங்கினாங்க. ஆனா வீட்டுக்கு குடி வந்ததுல இருந்தே பெரிய நஷ்டம், குடும்பத்துல வீண் விரைய செலவுகள், எல்லா சுப நிகழ்ச்சிகள் பூரா தடை, தொழில் நஷ்டம், வேலையில பிரச்சனை, அனைத்தும் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நமக்கு இந்த பிரச்சனை, அப்ப இந்த வீட்டை ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் வந்தவொடனே வாயு மூலையில போர் இருக்கு சார், வேற எல்லாம் சரியா இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த போரை க்ளோஸ் பண்ணிடுங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, இன்னொருத்தவரை கூட்டிட்டு வந்து காட்டுவோம்னு கொட்டுறாங்க. அவரும் சொல்றாரு, சார் வீடு எல்லாம் சரியா இருக்கு, போர் தான் வாயு மூலையில போட்டிருக்கீங்க, போர் எப்ப க்ளோஸ் பண்ணீங்களோ அப்பதான் சார் உங்களுக்கு பிரச்சனையில இருந்து விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, 1ஆம் பிளாட்டுக்காரங்க அதே இடத்துல தான் போர் போட்டிருக்காங்க, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களும் அதே இடத்துல தான் போர் போட்டிருக்காங்க. நம்ம மட்டும் போரை போட்டிருக்கிறத க்ளோஸ் பண்ணாதான் நமக்கு பிரச்சனை நீங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னு இவருக்கு ஒரே கல்வி. இந்த இடத்தில் தான் வாஸ்துல ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது மீன். வாஸ்துல ஜோதிடம் அப்படிங்கிறது இணையக்கூடிய இடமே இந்த இடம் தான். ஒரே மாதிரி அமைப்புள்ள 2 வீடுகள், ஒரு வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வீட்டில் வந்ததிலிருந்தே இருந்தே பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவ கிரகங்களுக்கும் ஒரு வாஸ்து அப்படிங்கிறதுல பங்கு இருக்கு. நவ கிரகங்களுக்கும் வாஸ்துவில் பங்கு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
திருப்பி சொல்லிடுவோம். இந்த மேல இருக்கிற இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசைன்னு சொன்னோம். கீழே இருக்க திசை தெற்கு திசை. இந்த வலதுபுறம் இருக்க திசை கிழக்கு திசை. அப்படியே இடதுபுறம் இருக்க திசை மேற்கு திசை. இந்த திசை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை. இந்த திசை தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென் கிழக்கு திசை. இந்த திசை தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென் மேற்கு திசை. அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. அப்ப மொத்தம் ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது முதல்ல சொல்றோம். அப்ப அந்த 3 வீட்டிலையும் பாதிக்கப்பட்ட திசை அப்படிங்கிறது எதுனா வடமேற்கு திசை. ஏன்னா வடமேற்கு திசையில தான் வரக்கூடியாத ஒரு விஷயம் வந்துருச்சு. வடமேற்கு திசை அப்படிங்கிற இடத்துல போர் வரக்கூடாது. வடகிழக்கு திசையில தான் போர் வரணும். ஆனா அதுல வடமேற்குல போர் வந்துருச்சு. அப்ப அதுல என்ன அர்த்தம்? அந்த 3 இடத்துலயும் வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். 3 இடத்துல 3 வீட்டுமே வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் 3ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு தான் பிரச்சனை, மிச்சம் 1ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, 2ஆம் நம்பர் வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த நவகிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்களும் இந்த வாஸ்துவில் செயல்படுகிறது. எவ்வாறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது குருவுடைய இடம். வடக்கு திசை குரு பகவானின் இடம். அதே போல இந்த கிழக்கு திசை புதனுடைய இடம். வடகிழக்கு திசை. கிழக்கு திசை இந்திரன் சுக்கிரனின் இடம். தென்கிழக்கு திசை சந்திரனின் இடம். தெற்கு திசை செவ்வாயின் இடம். மேற்கு திசை சனி பகவானின் இடம். அதே போல தென்மேற்கு திசை ராகு பகவானின் இடம். வடமேற்கு திசை கேது பகவானின் இடம். ஒரு இடத்தின் மையம் சூரியன். அப்ப மொத்தம் 9 நவ கிரகங்களுக்கும் உரிய திசை இதுதான். வடக்கு திசைனா குரு பகவான், கிழக்கு திசைனா சுக்கிரன், வடகிழக்குனா புதன், தென்கிழக்குனா சந்திரன், தெற்குனா செவ்வாய், தென்மேற்குனா ராகு, மேற்கு திசைனா சனி, வடமேற்குனா கேது. இந்த திசைகள் அனைத்தும் 9 திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மையஸ்தானத்துல சூரியன். இது நானும் என் முன்னோர்களோ ஒரு திசைக்கு இந்த கிரகம்னு கண்டுபிடிச்சது கிடையாது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கிரகங்களுக்குரிய திசை அப்படிங்கிறது இது. நவ கிரகங்கள் எப்ப சார் அமைச்சது? இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சதா? நவ கிரகங்கள் கோயிலுக்கு அனைவரும் போயிருக்கீங்க. அந்த நவகிரக கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி அமைச்சிருக்கோமோ இதே போலதான் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 9 நவகிரகங்கள் இருக்கும். அதுல வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவான் இருப்பாரு, தெற்கு திசையில செவ்வாய் இருப்பாரு, கிழக்கு திசையில சுக்கிரன் இருப்பாரு, மேற்கு திசையில சனி பகவான் இருப்பாரு, மையத்துல சூரியன் இருப்பார், வடகிழக்கு திசையில புதன் இருப்பாரு, தென்கிழக்கு திசையில ராகு இருப்பாரு, தென் கிழக்குல சந்திரன் இருப்பாரு. அதே போல வடமேற்கு திசையில கேது பகவான். அப்ப இந்த 9 நவ கிரகங்களும் அந்தந்த திசைகள்ல சரியாக அமர்ந்திருக்கும். ஒரு நவகிரக கோயில்கள் போய் பாத்தீங்கன்னா, அப்ப நவகிரக கோயில்கள் அமைச்சது இப்பதான் அமைச்சாங்களா? அதெல்லாம் பல புராண காலத்துல இருந்து ஆகம விதிப்படி இதுக்குரிய இடத்தில் ஒரு திசைகளுக்குரிய இடத்திலும் அமைக்கும். அப்ப அந்தந்த இடத்தில் ஒரு கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கு. வடக்கு பார்த்த வீடு வாஸ்துப்படி யார் சரியாக கட்டி அமைத்திருக்கிறார்களோ அவர்கள் பணத்திற்கு காரகனான குரு பகவான் உங்களுடைய செல்வ செழிப்பாக அந்த வீட்டில் வசிப்பார்கள் சொல்லுவாங்க. அப்ப ஒரு இடத்திற்கும் ஒரு கிரகங்கள் இருக்கு. இது ஏன் இப்ப இந்த இடத்துல சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த 3 வீட்டிலுமே வடமேற்கு திசை பாதிக்கப்படும்.
வடமேற்கு திசையில வரக்கூடாது அந்த போர் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்ப அந்த வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசையுடைய நவ கிரக அதிபதி யாருன்னா கேது பகவான். நல்லா பாருங்க, கேது பகவான். அப்ப இந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு கேது பகவான் கெட்டிருக்கனாலதான் அந்த வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை. வாஸ்து ரீதியாக ஒரு இடத்தில் தவறு இருந்து, வாஸ்து 3 வீட்டுமே தவறு, வாஸ்து ரீதியாக தவறு இருந்து அந்த தவறுடைய இடத்துடைய அதிபதி எதுவோ அது அவருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது, வலுவாக இருக்கும் பொழுது அவருக்கு அப்பதான் சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சுது. ஒரு திசையில வாஸ்து ரீதியாக தப்பு இருக்கு, வடக்கு திசையில வரக்கூடாத ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்ப வடக்கு திசை அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை அவருடைய ஜாதகத்தில் வடக்கு திசையின் அதிபதியான குரு பகவான் வலுவாக இருந்தால் அவருக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பிரச்சனை ஏற்படுத்தாது. அல்லது வடக்கு திசையும் பாதிக்கப்பட்டு வடக்கு திசையோட அதிபதியான குரு பகவானும் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திப்பார். அதுவும் கூடிய விரைவில் அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும், அந்த குரு திசையோ குரு புத்தியோ நடக்கிறப்ப. அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப ஒரு இடத்துல வாஸ்து ரீதியாக சரியாக இருந்து அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது சரியாக இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வாஸ்து ரீதியாக தப்பா இருந்து அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா, ரெண்டு வாஸ்து ரீதியாகவும் அந்த பிளேஸ் தப்பு, ஜோதிட ரீதியாகவும் அந்த கிரகங்கள் கெட்டிருக்கப்ப அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுதான் அந்த 3ஆம் நம்பர் பிளாட்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயம். இப்ப இதுவரை நடந்த விஷயங்கள்ல இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் எப்படி ஒரு இடத்துல இணைந்து ஒரு ஜோதிடத்துக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொல்லுங்க பேசுங்க. முன்னுக்கு போலாம் சார், எதுவும் இல்ல. ஓகே, வேற வேற வாங்க. சார் இதுல இந்திர பாகம் எங்க வருது? என்ன சார் இந்திர பாகம்? இந்திர பாகம் அதாவது இந்திர பாகம்னு ஒரு பாகம் கிடையாது சார். ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் அதிபதி, ஒரு ஒரு இப்ப எப்படி நம்ம நவ கிரகங்கள் அதிபதி சொன்னோமோ ஒரு ஒரு திசைகளுக்கும் ஒரு ஒரு தெய்வம் அதிபதியாக இருந்து செயல்படுவார். அப்ப இந்த வடக்கு திசை யாருடைய திசை அப்படின்னா குபேரனுடைய திசை, கிழக்கு திசை இந்திரனுடைய திசை, தெற்கு திசை யம தர்மனுடைய திசை, அதே மேற்கு திசை வருணனுடைய திசை, வர்ண பகவான் வருணன். அப்ப மொத்தம் இந்த 4 திசைகளுக்கும் 4 தெய்வங்களுடைய பேர் அப்படின்னு, அதனால கிழக்கு திசையோட இந்திரனுடைய திசை அப்படின்னு சொல்லுவாங்க பேருணர். அது இந்திரனுடைய பாகம்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஒரு ஒரு இடத்திலும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து அப்படிங்கிறது எந்த இடத்தில் இணைகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு சார். இது வந்து இடம் கிடையாது, ஒரு வீடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு வீடு. இது ஒரு வீடு. இந்த வீட்டுல வடகிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது இப்படி வரையணும். அதே மாதிரி வடமேற்கில் இருந்து தென் கிழக்குக்கு இப்படி ஒரு நேர்கோடு வரையணும், அல்லது நூலை பிடிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். இந்த ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம்.
பிரம்மஸ்தானம் அப்படின்னா வடகிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு மூலைக்கும், வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கும் ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரைந்தால், அந்த நேர்கோடு சந்திக்கிற அந்த இடத்துக்கு பெயர் பிரம்மஸ்தானம். வடக்கு திசையோட அதிபதி குபேரன், கிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிற இந்திரன், தெற்கு திசைக்கு யமதர்மன், மேற்கு திசைக்கு வருணன். அப்ப மையப்புள்ளிக்கு யாரு சார் தெய்வம் அப்படின்னா மையப்புள்ளிக்கு பிரம்மன். பிரம்மனுடைய இடம் பிரம்மனுடைய இடம் பிரம்மஸ்தானம், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இடம் பிரம்மனுடைய இடம். அந்த இடத்தோட அதிபதி சூரியன். சூரியன் யாரு? ஆத்ம கிரகம். ஆத்ம கிரகத்துடைய வேலை என்ன? ஒரு உயிரை ஜனனம் எடுத்து வைக்கும். அப்ப பிரம்மனுடைய வேலை என்ன? ஒரு உயிரை படைப்பது. அப்ப அந்த இடம் தான் பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். எப்பயுமே ஒரு வீட்டிற்கு பிரம்மஸ்தானம். ஒரு மனிதனுக்கு உயிர் எந்த இடத்திலிருந்து ஜனனமாகிறது? மனிதன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒரு மனிதனுக்கும் அவருடைய உயிர் என்பது அவருடைய தொப்புள் பகுதியிலிருந்து ஜனனமாகிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் தொப்புள் பகுதி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். கரெக்டா சென்டர் பாயிண்ட் பிரம்மஸ்தானம். அப்ப நீங்க அந்த தொப்புள் பகுதியிலிருந்து அடி பாதத்தை அளந்து பாருங்க. அதே தொப்புள் பகுதியிலிருந்து உச்சம் தலையை அளந்து பாருங்க. ரெண்டுக்கு சரியான சென்டர்ல இந்த தொப்புள் பகுதி. அதே வலதுபுறத்தை அளங்க, இடதுபுறத்தை அளந்து பாருங்க, அதுவும் சரியா. அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டில் சரியான மைய புள்ளி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். ஒரு வாஸ்து நிபுணரா, ஒரு தொழில்முறை வாஸ்து நிபுணரா எந்த இடத்திற்கு நாம் சென்றாலும் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம், இந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது. ஒரு வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிளான்ல பிரம்மஸ்தானம் சரியா இருக்கான்னு பார்த்து தான் போட்டுக்கணும். அப்பனா மிகப்பெரிய இல்லாட்டி பிரச்சனை சந்திக்கும். இந்த பிரம்மஸ்தானம் தவறாக இருந்தால், ஏன் நம்ம இவ்வளவு தூரம் இது முக்கியமா சொல்றோம்னா, வேற திசை ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருக்கு, பெரிய கடன் பிரச்சனையில இருக்கீங்களான்னு போனவனே கேட்கலாம். யாரா இருக்கலாம் தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கோ, நீங்க கண்ணை மூடிட்டு சார் உங்க வீட்டுல எவ்வளவு சார் கடன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சூசைட் அட்டன் பண்ண போயிட்டீங்களா சார்ன்னு கேட்கலாம். ஏன்னா நெருப்புக்கு சமமான கண்டம் வரும் கண்டிப்பா தென்கிழக்கு மூலையில பாதிக்கப்பட்டோம். வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டவங்க டைரக்டாவே கேட்கலாம், வியாபாரத்துல எவ்வளவு சார் நஷ்டம், குடும்பத்துல என்ன சார் நோய் நொடிகள், வீண் விரை செலவுகளா வருது அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஆனா அந்த பிரம்மஸ்தானத்துல தவறு அப்படின்னு ஏற்பட்டா அது கடன் பிரச்சனை வராது, வம்பு வழக்கு பிரச்சனை வராது, நோய் நொடிகள் பிரச்சனை வராது, ஆனா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். எந்த ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் தவறாக இருக்கிறதோ அந்த வீட்டில் வீடு கட்ட ஆரம்பத்திலிருந்து அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளேயே உயிர் இழப்பு ஏற்படும். ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது சூரியனுடைய இடம். சூரியன் அப்படிங்கிறது ஆத்ம கிரகம், பிரம்மனுடைய இடம். அந்த இடத்தில் தவறு செய்யும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட யாருக்கு சார் ஏற்படுது? சூரியன்னா யாரு சார்? அப்பா, தலைமை பண்புகள் உள்ள நபர், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர். அப்ப குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பேற்று அதை பண்ணக்கூடிய நபருக்கு, அது அப்பாவா இருக்கலாம், மூத்த சகோதரர் இருக்கலாம், யாரா வேணா, வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கண்டிப்பா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா. அப்ப எக்காரணத்தை கொண்டு இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எந்த வீட்டிலும் தவறாக இருந்திடக்கூடாது. அப்ப பிரம்மஸ்தானம் தப்பா இருக்குன்னா என்ன சார்? ஒண்ணும் இல்ல, இந்த ரெண்டு சந்திக்கிற அந்த மைய புள்ளியில இப்படி செவுரு வந்துடக்கூடாது, அல்லது இப்படி ஒரு செவுரு வந்துடக்கூடாது. எப்படியோ அந்த இடத்துல செவுரோ பில்லரோ வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரம்மஸ்தானம் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் சந்திக்கக்கூடிய புள்ளியும் வடமேற்கும் தென்கிழக்கும் சந்திக்கக்கூடிய புள்ளி, ரெண்டு இணையிற இடம் தான் அந்த மைய புள்ளி பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு தவறு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப அந்த இடத்துல ரெண்டு சந்திக்கிற இடத்துல பில்லரோ சுவரோ எக்காரணத்துக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பில்லரோ சுவரோ வந்துடும். ரெண்டாவது,
அந்த இடத்துல பாத்ரூம் டாய்லெட் வந்துடக்கூடாது. பாத்ரூம் டாய்லெட் எக்காரணத்துக்கு கொண்டு வீட்டுடைய பிரம்மஸ்தானத்துல வந்துடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த இடத்துல சிவரோ பில்லரோ வந்துடக்கூடாது. மினிமம் கூட ஒரு அடியாவது தள்ளி இந்த இடத்துல இப்படி சிவரு வரலாம், அதாவது இந்த இடத்துல இப்படி வரலாம், அல்லது இந்த இடத்துல இப்படி வரலாம், அல்லது இப்படி வரலாம். ஆனா அந்த சரியா அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் ஒரு சிவரோ பில்லரோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நபருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும். அடுத்து அதை சரி பண்ணாம திருப்பி அந்த வீட்டுல வாழ்ந்தா அடுத்த நபருக்கு அடுத்தடுத்து இப்படிதான் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப மிக 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 கவனமாய் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, தொழில் முறையான வாஸ்து பார்க்கணும் சரி, முத பார்க்கக்கூடிய இடம் பிரம்மஸ்தானம். ஓகே, இப்ப இதுவரையும் நம்ம நடந்த வகுப்புகள் ரீதியா யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார், பேசுங்க. இது வரைக்கும் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்க இதை கேட்டு நான் இவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்பதான் அக்னி மூலை எது, குபேர மூலை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல நான் பார்த்ததுல எனக்கு மிக மிக எனக்கு சந்தோஷம் எனக்கு. அதே போல இந்த இறந்தவர்களுடைய டவுட்ல ஒண்ணும் இல்லைங்க சார். முன்னோர்களுடைய படத்தை எந்த திசையில வைக்கலாம் சார்? எப்பயுமே இறந்தவர்களின் புகைப்படத்தை செவுத்துல மாற்றப்ப சார், தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இறந்தவர்களின் புகைப்படத்தை மாற்றணும். வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் உயிரோடு இருக்கிறவங்க புகைப்படத்தை வைக்கணும். எப்பயுமே உயிரோடு இருக்கிறவங்க படத்தை தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ மாட்டிடக்கூடாது. நான் தெற்கு பார்த்து தான் மாட்டியிருக்கேன். அது உயிரோட இருந்தா தெற்கு நோக்கி நான் மாட்டக்கூடாது. இறந்தவர்களின் புகைப்படத்தை தெற்கு நோக்கி மாட்டணும். இல்ல, இறந்தவங்க படம் தான் தெற்கு நோக்கி தான் தெற்கு நோக்கி தான் மாற்றணும் சார், மேற்கு நோக்கி தான் மாற்றணும். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி, மிக்க சந்தோஷம். ஓகே, இதுவரையும் நடந்த வகுப்புகள் ரீதியா சந்தேகம் இருக்கிறோம்? எனக்கு இது இந்த இதுல நான் ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டதுல நான் சந்தோஷம் எனக்கு. ஓகே சார், ஓகே, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. நன்றி சார், அடுத்து வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார், வணக்கம். கமலேசன் தர்மபுரியில பேசுறேன். இந்த காம்பவுண்ட் போட சொன்னீங்க. ஆமா சார். அது எப்படிங்க, வாஸ்து முறையில் பார்த்துதான் காம்பவுண்ட் போடணுமா சார்? நம்மளோட இடத்துக்கு காம்பவுண்ட் வால் கட்டிக்கணும் சார். வீட்டை வாஸ்து முறைப்படி கட்டணும் சார். வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடைப்பட்ட பகுதி, காம்பவுண்ட் வால் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது. ஆனா வீட்டை சுத்தி வர ஸ்பேஸ் இருக்க மாதிரி கட்டணும். இல்லைங்க, நான் எனக்கு என்ன காம்பவுண்ட் போறதுக்கு மனையடி சாஸ்திரம் அந்த அளவு வச்சுதான் போடணுமான்னு கேக்குறேன். இல்ல நம்ம எவ்வளவு நாள் போட்டுக்கலாமா? இல்ல சார், இல்ல சார், அதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நம்ம இடத்துக்கு தான் போட முடியும். மனையடி சாஸ்திரத்துக்கு ஓகே 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 சரி. யாருமே தப்பா எடுத்துக்க வேணாம். நம்ம நடத்தாத சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்காது. எல்லாம் நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, கன்னி மூலையிலையும் அக்னி மூலையிலையும் புலி இருந்தா என்னங்க? ஏதாச்சும் ஒரு புலி மாதிரி அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், திருப்பி சொல்லிடுறேன், யாரும் தவறா எடுத்துக்கோனா. நம்ம வகுப்புல இப்ப நம்ம ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்திருக்கோம். நடந்த விஷயங்கள்ல மட்டும் கேள்வி, நடத்தாத விஷயங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் போறோம் அப்படின்னா சரியா சார். ஓகே, அதுல நடந்த விஷயங்கள் மட்டும் நம்ம கன்னி மூலையில குழி இருந்தா என்ன மாதிரி பலன்? அதான் சார், கன்னி மூலையில குழியை பத்தி நம்ம பேசவே இல்லை சார். நம்ம நடத்தின விஷயங்களை மட்டும் கேளுங்கன்னு சொல்றோம். ஓகே, எந்த மூலையிலும் குழி இருக்க கூடாது, அவ்வளவுதான். கன்னி மூலையும் கிடையாது, எந்த மூலையிலுமே குழி இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் வாஸ்து ரீதியாவே. ஹலோ சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குது சார், பேசுங்க சார். இப்போ பிளாட் ஃபுல்லா வீடாவே கட்டிட்டேன் சார், காம்பவுண்டே இல்லாம. அதான் சார், அப்படி கட்டக்கூடாதுன்னா இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒரு இடத்துல எல்லாம் ஃபுல்லாவே வீடு கட்டிட்டா எப்படி இருக்கும்? இல்ல, இப்ப ஆல்ரெடி வாங்கி இருக்கிறது அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன தவறு சார்? அது தவறா? கண்டிப்பா தவறுதான், பில்டிங்கே தவறுதான். அதாவது ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தப்புக்குரிய பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். புரியுதுங்களா சார்? புரியுது. என்ன அப்படின்னா அதே மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிறத வாஸ்து ரீதியா தான் சரி செய்யணும். இப்ப வீடுங்கிறது ஒண்ணே எக்ஸஸா கட்டிட்டோம், அப்ப அதை இடிச்சு சரி பண்ணணும். அளவு கம்மியா இருக்கு, கொஞ்சம் கட்டி சரி செய்யலாம். ஓகேங்களா சார்? ஆனா இந்த வாஸ்து ரீதியா சரி செஞ்சா நம்ம கண்டிப்பா 100% பலன் சரியான. அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது இப்படி தப்பு பண்ணிட்டோங்கிறதுக்காக காப்பர் கம்பி வாங்கி புதைக்கிறது,
4 மூலையில அமாவாசை அன்னைக்கு நைட்டு யாகம் பண்ணி பூசணிக்காயை போய் பறிச்சு வைக்கிறது, எலுமிச்சம்பழத்தை அப்படியே தையில போய் எரியறது, இதெல்லாம் வந்து வாஸ்துல 1% கூட பலன் கொடுக்காது. வாஸ்து அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு பரிகாரம் செய்து அதை சரி பண்ணவே முடியாது. தவறுகளை இடிச்சு சரி பண்ணணும் அல்லது கட்டி சரி பண்ணணும், அவ்வளவுதான் சார். ஓகே, புரியுது. சார் சரிங்க. சார் வணக்கம் சார். சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட் போலாம். சார் வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க சார். ஓகே சார், நான் வந்து சண்முகம் பேசுறேன் சார், நாகப்பட்டினத்துல பேசுறேன் சார். வணக்கம் சார். சார், நவக்கிரகங்களை வந்து போட்டு இப்ப வந்து 4 மூலைக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார். அப்ப இப்ப ஆமாம் சார். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இப்ப அந்த காம்பவுண்ட்ல வந்து ஒரு பகுதி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குனாலே அந்த ஜாதகத்திலயும் கண்டிப்பா அந்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குமா சார்? இல்ல அந்த கிரகங்கள் அப்படி சொல்ல வரல, பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்ல வரல. ஒரே ஒரு விஷயம், அதான் புரியுது சார். அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ உங்களுடைய இடம், எக்ஸாம்பிள் சொல்றேன், அக்னி மூலையில ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சு, அக்னி மூலையில தப்பு பண்ணிட்டீங்க, வீட்டுல அக்னி மூலையில பிரச்சனை, தப்பு பண்ணிட்டீங்க. அப்ப அக்னி மூலையில தப்பு பண்ணிட்டா, ஒருவேளை உங்க ஜாதகத்துல அக்னி மூலைங்கிறது தென்கிழக்கு மூலை, அந்த தென்கிழக்கு மூலையோட நவகிரக அதிபதி சந்திரன். உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு, அப்ப உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. ஒருவேளை அக்னி மூலையில நீங்க தப்பு பண்ணி ஜாதகத்திலையும் சந்திரன் கெட்டு இருந்தால், கெட்டு இருக்கும்னு நான் சொல்ல, கெட்டு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஒண்ணு, அந்த அந்த அக்னி மூலையினால வாஸ்து பிரச்சனை வரும். அது எப்ப இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திர தசையோ சந்திர புத்தியோ வந்துருச்சு அப்படின்னா இன்னும் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது வாங்க சார். வினோத் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். பிரம்மஸ்தானத்துல சுவர் இருக்குது, அதை லிண்டுக்கு கீழே கட் பண்ணிக்கலாமா சார்? இல்ல, இது சூப்பரா கட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன், கீழே இருந்து செவரோட மேலவே வரக்கூடாது. 7 அடி மட்டத்துக்கு மேல இருக்கத்தானே செய்யும், மேல மோல்டு கூட 10 அடி மட்டத்துல இருக்கத்தானே செய்யும். அது கீழே கிரவுண்ட்ல இருக்கக்கூடாது சார், அவ்வளவு கிரவுண்ட்ல இருக்கக்கூடாது, அவ்வளவு சார். ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல சார், நம்ம தொப்புள் பகுதி, அதுல சின்னதா ஒரு ஊசி எடுத்து குத்துங்க, உயிர் போயிடும் சார். வேற இடத்துல ஒரு அருவா வச்சு கூட விட்டுங்க, உயிர் போகாது. தொப்புள்ள ஒரு சின்னதா ஒரு ஊசி எடுத்து குத்துங்க, உயிரே போயிடும். அவ்வளவுதான், அதான் பிரம்மஸ்தானத்தோட நீதி. சரி சார், சரி சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா பேசுங்க, இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர்ல ராஜேந்திரன் பேசுறேன். ராஜேந்திரன் சார் பேசுங்க சார். இப்ப நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டி தான் வீடு கட்டணும்னு சொல்றீங்க. ஆமா இப்ப நம்ம சார். ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள பக்கத்து பொதுச்சோறு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இடம். சார், அதாவது பொது செவுரே இருந்தாலும், பொது செவுறு இருந்தாலும், இப்ப இந்த இடத்துல பொது இது வந்து, அதான் சார் ஒரே ஒரு விஷயம், இடம் கம்மியா இருக்குன்றதுக்காக வாஸ்து ரீதியா நம்ம தப்பு செய்யக்கூடாது சார். நம்மள்ட்ட வந்து 150 ரூபா பணம் இருக்குன்னா நம்ம 150 ரூபாய்க்கு உள்ளதை நம்ம செலவு செய்யணும் எப்பயுமே. நம்ம 150 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு 200 ரூபா செலவு செஞ்சோம்னா 50 ரூபா கடன்ல தான் வரும். ஒண்ணு கடனை ஏத்துக்கணும், இல்லாட்டி செலவு கம்மியா செய்யறதை ஏத்துக்கணும். செலவும் அதிகமா செய்வோம், கடனும் வரக்கூடாதுன்னா எப்படி சார்? அப்ப என்ன அர்த்தம்? வாஸ்து ரீதியா தப்பு செஞ்சா அதுக்குரிய பலனை நம்ம ஏத்துக்கணும், வாஸ்து ரீதியா தப்பு செய்யாம எடுத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த இடம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட இடம், இந்த சைடு ஒருத்தவங்களது, இந்த சைடு ஒருத்தவங்களது, நடுவுல பொதுவா காம்பவுண்ட் செவரு. அப்ப இந்த செவரு காம்பவுண்ட் வால நீங்க யூஸ் பண்ணீங்க, அவங்க வீடாவே யூஸ் பண்ணிட்டு போறாங்க, நீங்க காம்பவுண்ட் வால யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு 2 அடி இடம் விட்டுட்டு வீட்டை கட்டுங்க. இந்த செவரு உங்களுக்கு சுத்தி வர உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துருது, இதுக்கு உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஆயிடுது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. அது பொது செவரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே குருஜி, நன்றி. ஓகே, நன்றி சார். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம் சார், பேசுங்க சார். இந்த டைரக்ஷன் வந்து நிறைய லேண்ட்ல பாத்தீங்களா, கரெக்டான டைரக்ஷன் வந்து வடக்கு தெற்கு இருக்கா சார். நம்ம எடுத்ததே வகுப்புல தான் சொன்னோம், ஒரு திசை அப்படிங்கிறது நம்ம பார்வையை முடிவு செய்யக்கூடாது, திசை காட்டும் கருவி வச்சுதான் முடிவு செய்யணும் சார். ஒண்ணு இல்ல சார், ஒரு ரீசெண்டா பரமக்குடிக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். பரமக்குடி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ராமநாதபுரத்து பக்கத்துல இருக்கு. நம்ம இங்க இருந்து ராமேஸ்வரம் போற ரோட்ல இருக்கு, மதுரையில இருந்து.
அப்ப அந்த பரமக்குடியில் நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்தோம். இப்பதான் ஒரு போன வாரம் அவங்க தெற்கு திசைன்னு நோக்கி கட்டிட்டாங்க அந்த வீட்டை. தெற்கு திசைனே நினைச்சு கட்டிட்டாங்க. பார்த்தா பார்வைக்கு ரோட் பேஸ்டு சூப்பரா அப்படியே இருக்கு. வீட்டெல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா அந்த வீடு கட்டினதுல இருந்து பெரிய நஷ்டம், பெரிய கடன் பிரச்சனை, மீள முடியாத பிரச்சனை. அதுக்குன்னு அந்த வீட்டுடைய ஓனர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனா வர்றதெல்லாம் வீண் விரயமாவே போயிட்டு இருக்கு. பெரிய பெரிய இழப்பீடுகள் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்மள யூடியூப்ல நம்மளை பார்த்துட்டு ஒரு வாஸ்து பார்க்க போகணும். அப்ப நான் போய் பாக்குறேன், அந்த வீடு அப்படிங்கிறது தெற்கு பார்த்த வீடே இல்லை சார். அந்த வீடு அப்படியே அக்னி மூலையை பார்த்து தென்கிழக்கு பார்த்து. அப்ப தென்கிழக்கு பார்த்துக்கிட்டா ஒரு ஒரு அறையும் தப்பா தானே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், தெற்கு பக்கம் ஒரு பார்த்த வீடு, ஈசானிய மூலையில ஹால் இருக்கணும், தெற்கு அக்னி மூலையில கிச்சன் இருக்கணும், இந்த நிறுதி மூலையில பெட்ரூம் இருக்கும்னு சொல்றேன். வீடே தென்கிழக்கு பார்த்து இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? கிழக்கு திசையில கிச்சன் இருக்கும். கரெக்டா புரிஞ்சுக்கணும். தென்கிழக்குல கிச்சன் இருக்கிறதுக்கு பதில் கிழக்கு திசையில கிச்சன் இருக்கும். தெற்கு பக்கம் ஹால் இருக்கிறதுக்கு பதில் தென்கிழக்குல ஹால் இருக்கும். அப்ப தென்மேற்கு மூலையில இருக்க வேண்டியதே தெற்கு பக்கம் இருக்கும். மேற்கு திசையில இருக்கிறது தென்மேற்கு மூலையில இருக்கும். அவங்களுக்கே தெரியாது சார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ஷன் வச்சு ஒரு இடத்த முடிவு செஞ்சுதான் வீட்டவே கட்டணும் சார். அது மாதிரி ஒரு டிராயிங் மட்டும் எதை பண்ணி காட்ட முடியுங்களா இப்ப? கண்டிப்பா 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 சார், பண்ணலாம். ஓகே, நன்றி. ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன பார்க்க போறோம்னா சார், நம்ம தெற்கு பார்த்த மனையை நம்ம வாங்குறோம் சார். அடுத்து இன்னொருத்தவங்க வடக்கு பார்த்த மனை. எல்லா பேரும் எல்லா மனையும் வாங்கலாமா சார்? அல்லது எல்லா பேரும் எல்லா திசையிலும் தலவாசல் வச்சு வீடு கட்டலாமா சார்? ஒரு வாஸ்து ரீதியா யாருக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், யாருக்கு எந்த திசை பாதகத்தை அப்படிங்கறது எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு வீடுங்கிறது கட்ட ஆரம்பிக்கணும். ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த திசை ஓகே அப்படிங்கறத சொல்லணும். பிரச்சனையை கொடுக்குற திசையில போய் தலைவாசல் வச்சாலோ, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசையில வீட்டை வாங்கிட்டாலோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்துடும், இடம் வந்துடும். அப்ப எப்பயுமே நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு போகணும். சார், ஒரு வீட்டுல 4 பேர் வசிக்கிறாங்க சார், யாருக்கு சார் பார்க்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும். சார், 10 பேர் ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க, 10 பேத்துக்குமா சார் பார்க்க முடியும்? 10 பேத்துக்கு பார்க்க தேவையில்ல சார். எப்பயுமே ஒரு வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கட்டிடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டடம் அப்படிங்கிறது சுக்கிரன்னு அர்த்தம். ஜோதிட ரீதியா ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது சுக்கிரன்னு அர்த்தம். சுக்கிரன் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களே வீடு கட்ட முடியும். அப்ப இந்த சுக்கிரன் தான் யாரு அப்படின்னா, ஒரு வீட்டுல இருக்கிற மனைவிதான் சுக்கிரன். அப்ப எப்பயுமே ஒரு வீடு வாங்குறோம்னா மனைவியோட யோகத்துக்கு தான், அந்த மனைவியுடைய பேர்ல தான் அந்த வீட்டவே பதிவு செய்யறது சிறப்பு. ஒரு வீடு அப்படிங்கிறது வாங்குறோம்னாலும், இடம் வாங்கினாலும், வீடு கட்டணும்னாலும், வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டாலுமே அந்த அந்த இடத்தவே மனைவி பேர்ல பதிவு செய்வதுங்கிறது சிறப்பு. மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப மனைவியுடைய பேர்ல பத்திரம் பதிவு செஞ்சுட்டோம்னா மனைவியுடைய யோகத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்குமே பார்க்க தேவையில்ல. வீட்டுல சுக்கிரன்னா சுக்கிரனுக்கு மட்டும் பார்த்தா, வேற யாருக்குமே பார்க்கவே தேவையில்லை. ஒருவேளை மனைவியுடைய பேர்ல பத்திரம் பதிவு செய்ய முடியல, கணவருடைய பேர்ல தான் பதிவு செய்யக்கூடிய யோகம் இருக்கு. கணவருடைய பெயர் மனைவியோட பேர்ல பதிவு செய்ய முடியல. அப்ப கணவருடைய பேர்ல பதிவு செய்யணும்னா மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார். மனைவி பேர்ல பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டா மனைவிக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்குமே பார்க்க தேவையில்லை, பார்க்கவும் கூடாது. மாறாக கணவருடைய பேர் பதிவு செய்யறோம்னா மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். அவ்வளவு, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த யோகத்தை, அது எப்படி அந்த யோகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறீங்க, ரொம்பவே ஈஸியா நம்ம ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எப்படி இந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா சூப்பரா ஒரு வாஸ்து முறைப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நீங்க ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஜோதிடம் கத்திருக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் சொல்ற விஷயத்த மட்டும் சிம்பிளா ஃபாலோ பண்ணீங்கன்னா யாருக்கு வேணாலும் நீங்களே பார்த்தா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ராசி கட்டம் சார். இது ஒரு ராசி கட்டம்.
இந்த ராசி கட்டத்துல மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கும் ராசி கட்டத்துல. இதுல இந்த முதல் கட்டம், இந்த கட்டத்துக்கு பெயர் மேசம்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு பேர் மேசம். இந்த இடத்துக்கு பேர் ரிஷபம்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு பேர் மிதுனம்னு அர்த்தம். சார் கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க, பேசுறதுக்கு மட்டும் மீட் பண்ணுங்க, எல்லா பேரும் மீட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு பெயர் கடகம் அர்த்தம். இந்த ராசி கட்டத்துக்கு பேர் சிம்மம் அர்த்தம். இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இப்படி மொத்தம் 12 ராசிகள் மொத்தம் இருக்கு. ஜோதிடம் படிச்சவங்க எல்லா பேத்துக்கும் தெரியும். இருந்தாலும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லணும் சொல்லுவோம். அப்ப இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேச ராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அதே மாதிரி இந்த ரிஷப ராசியோட திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசியோட திசை மேற்கு. கடக ராசியோட திசை வடக்கு. அதே சிம்ம ராசியோட திசை கிழக்கு. கன்னி ராசியோட திசை தெற்கு. துலாம் ராசியோட திசை மேற்கு. விருச்சக ராசியோட திசை வடக்கு. அதே தனுசு ராசியோட திசை கிழக்கு. மகர ராசியோடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. கும்ப ராசியோடைய திசை மேற்கு. மீன ராசியோடைய திசை வடக்கு. இப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படின்னு. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசிகள் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அதிபதினா என்ன, ஒண்ணும் இல்ல, மொத்த கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு ஒரு கிரகங்களும் ஓனரா இருந்து தன்னோட சொந்த வீடாக இருந்து. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்மம் யாருடைய வீடு அப்படின்னா சூரியனுடைய வீடு. சிம்மத்தோட அதிபதி சூரியன். அதே போல கடகத்துடைய அதிபதி சந்திரன். மிதுனத்திற்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் செவ்வாய். மீனத்திற்கும் தனுசுக்கும் அதிபதி குரு பகவான். கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அதிபதி சனி பகவான். இப்படி ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீடாக இருந்து ஜோதிட ரீதியாக செயல்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளையும் நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரம், பிறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. அதுல இந்த மேசராசி அப்படிங்கிற ராசி சரராசி. ரிஷப ராசி ஸ்திர ராசி. மிதுன ராசி உபய ராசி. அதே கடக ராசி அப்படிங்கிற ராசி சரராசி. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க எல்லாரும். ஸ்திர ராசி. கன்னி ராசி உபய ராசி. மகேந்திரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். அடுத்து துலாம் அப்படிங்கிறது சரராசி. விருச்சகம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி. தனுசு அப்படிங்கிறது உபயராசி. சார் மகரம் அப்படிங்கிறது சரராசி. கும்பம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி. மீனம் அப்படிங்கிறது உபயராசி. அப்படி ஒரு ஒரு ராசியிலையும் சரம், பிறம், உபயம்னு பிரிக்கிறோம். அப்ப இந்த சரராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் சரராசிகள் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இந்த சரராசிகள்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம், கெடுதல் செய்யக்கூடிய இடம். அப்ப இந்த ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கும் 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகளும் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த 4 ராசிகளுக்கும் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமைது. சார் இது எப்படி சார் ஜோதிட ரீதியா நம்ம கண்டுபிடிக்கிறது? எந்த கிரகம் எந்த திசை அப்படிங்கிறது நமக்கு ஆகாது, எந்த திசை நல்ல திசை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆகாத திசையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா வேற எதுவுமே கிடையாது. லக்னம் தான் அவங்களுடைய முதல் வீடு. லக்னம் இருக்கிற இடம் அவங்களுடைய முதல் வீடு. ஜோதிட ரீதியா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். ஜோதிடம் அப்படிங்கிறது படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். லக்னம் அப்படிங்கிறது எந்த இடத்தில் இருக்கிறதோ அது அவர்களுடைய சொந்த முதல் வீடு அப்படின்னாரு. அதுல இருந்துதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். பொதுவா ஜோதிடத்துல மேசராசி அப்படிங்கிறது முதல் வீடு. ஆனா எக்ஸாம்பிள் கன்னி லக்னமா நீங்க இருக்கீங்க, அப்ப கன்னி லக்னம் தான் உங்களுக்கு முதல் வீடு அப்படின்னு அவங்க ஜாதகத்துல. அப்ப எப்படி ஒருத்தவங்களுக்கு ஆகாத திசையை கண்டுபிடிக்கணும்னா, முதல் பாயிண்ட் பாதக திசை ஆகாது. முதல் பாயிண்ட் பாதக திசை ஆகாது. அப்ப சரராசிக்கு 11ஆம் இடம் ஆகாது, திரராசிக்கு 9ஆம் இடம் பாதகம், உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகம். சரராசிக்கு 11 பாதகம், ஸ்திரத்திற்கு 9 பாதகம், உபயத்துக்கு 7 பாதகம். அப்ப பாதக திசை அப்படிங்கிறது ஆகாது. 2வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பாதக ஸ்தானத்துடைய அதிபதி, பாதக ஸ்தானம் எது வருதோ அதுக்கு அதிபதி வரல, அந்த அதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை. முதல்ல பாதக ஸ்தானம் அதோடைய திசை அப்படிங்கிறது ஆகாது. அடுத்து அந்த இடத்துடைய அதிபதி யாரோ அந்த அதிபதி போய் நின்ற திசையும் ஆகாது. அவ்வளவுதான், 2 விஷயம். இப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துக்கு பாதக திசை எந்த திசை ஆகாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு பிராக்டிக்கலா சொன்னா உங்களுக்கு புரியல. யார் சார் கொடுக்குறீங்க? கொடுக்குறவங்க உங்க பேர் சொல்லுங்க. சார் சார் சொல்லுங்க சார். கணேசன் சார். யார் சார்? கணேசன் சார் சொல்லுங்க சார். லக்னம் சொல்லுங்க சார். கணேசன் சார். சார் கடகத்துல சுக்கிரன் லக்னம். லக்னம் வந்து கடக லக்னமா சார்? ஆமா சார். ஓகே, கிரகங்களை சொல்லுங்க சார். எங்க சூனா இருக்கு சார், சுக்கிரன் இருக்கு கடகத்துல. சுக்கிரன். ஓகே. மிதுனத்துல மிதுனம் இதுதான் சார். சூரியன். ஆமா, சூரியன், குரு, ஓகே, புதன். ஓகே ஓகே, அடுத்து சொல்லுங்க சார். அப்புறம் சிம்ம ராசியில ஓகே, சிம்ம ராசியில செவ்வாய் சனி. ஓகே, செவ்வாய் சனி. ஓகே. கன்னியில ராகு. ஓகே சார். தனுசுல சந்திரன். ஓகே. மீனத்துல கேது. ஆமா. ஓகே. இப்ப 9 கிரகங்கள் அப்படிங்கிறது சார் சொல்லியிருக்காரு சாரோடைய ஜாதகத்துக்கு. இதுல பாத்தீங்கன்னா சார் லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம் சொல்றோம். அப்ப நம்ம பாதக ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல் பாயிண்ட் என்ன சொன்னோம்னா, பாதக திசை ஆகாது அப்படின்னு சொல்லி. அப்ப பாதக திசைனா எது சார்? லக்னம் கடகம். அப்ப கடக லக்னங்கிறது சர லக்னம். அப்ப சர லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாது, முதல் பாயிண்ட். அப்ப கடகம் வாக்குக்கு 11ஆம் இடம் எதுன்னு பார்க்கலாம். இது எது லக்னமோ அதே முதல் வீடுன்னு சொல்லிட்டோம். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இதே 11ஆம் இடம். அப்ப தெற்கு திசை ஆகாது, முதல் பாயிண்ட். தெற்கு சாரோடைய ஜாதகத்துக்கு தெற்கு திசை ஆகாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதே பாதக ஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது. 2வது பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அவருக்கு பெயர் பாதகாதிபதி. இந்த பாதக திசை ஸ்தானம் இதுதான், இதோட அதிபதி யாரு? சுக்கிரன். இவருதான் பாதகாதிபதியா இருக்காரு. இந்த பாதகாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்திலே இருக்காரு, இங்கேயே இருக்காரு.
அப்ப அந்த பாதகாதிபதி நின்ற திசை வடக்கு, வடக்கு திசை ஆகாது. அப்ப தெற்கு மற்றும் வடக்கு திசை ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? கணேசன் சார் புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். இன்னொரு சொல்லுங்க. குழப்பமா இருக்குங்களா? இன்னொரு சொல்லுங்க சார். ஓகே, இன்னொரு தடவை இன்னொருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். இது மித்த பேருக்கு புரியுதுங்களா இல்ல அது குழப்பமா இருக்குங்களா? சார் சொல்லுங்க சார். புரியுதுங்க. குழப்பம்தான் சார். கொஞ்சம் சார் குழப்பம். ரமேஷுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் ரமேஷ் சார் சொல்லுங்க. சார் தனுசு லக்கணங்க சார். இல்ல லக்னத்தை கேட்கல சார். ஒரு இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. இது நான் திருப்பி சொல்றேன், எல்லாரும் இது பண்ணி திருப்பி நான் சொல்றேன், எல்லாரும் இது பண்ணிங்க. நம்ம இன்னொரு ஜாதகத்தையும் பார்க்கலாம், தப்பே கிடையாது. நான் சொன்ன 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் பாயிண்ட் சார் வணக்கம். பாதக ஸ்தானத்துடைய அதிபதி போய் நின்ன திசை ஆகாது. 2 பாயிண்ட் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது திசை ஆகாது. அப்ப நான் சொல்லியிருக்கேன், மேசம், சரராசி, ஸ்திரம், உபயம்னு 3 வகையா பிரிச்சிருக்கோம் எல்லாத்தையும். அப்ப எந்தெந்த ராசிலாம் சரம்னு எழுதியிருக்குமோ அந்த ராசியில இருந்து 11ஆம் இடம் ஆகாது. எந்தெந்த ராசியெல்லாம் ஸ்திரம்னு எழுதியிருக்கோமோ அந்த ராசியில இருந்து 9ஆம் இடம் ஆகாது. எந்தெந்த ராசியெல்லாம் உபயம்னு எழுதியிருக்குமோ அந்த இடத்திலிருந்து 7ஆம் இடம் ஆகாது. ஓகே, இப்ப இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம், அங்க சரம்னு நான் எழுதியிருக்கேன். அப்ப சரம்னு எழுதிட்டா இந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய 11ஆம் இடம் நமக்கு பாதக ஸ்தானம், ஆகாத ஸ்தானம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்தில் இருந்து 11ஆம் இடம் எதுன்னு வருதுன்னு பாக்குறோம். கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சகம் 5, தனுசு 6, மகரம் 7, கும்பம் 8, மீனம் 9, மேசம் 10, ரிஷபம் 11. இதுதான் பாதக ஸ்தானம். அந்த இந்த இடம் தான் 11ஆம் இடமா வருது. அப்ப இந்த இடத்துடைய திசை என்னன்னு பாக்குறோம், தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை ஆகாதுன்னு சைட்ல எழுதிடுறோம். முதல் பாயிண்ட் முடிச்சு. பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. கணேசன் சார் இது புரியுதுங்களா இல்லைங்களா? இப்போ வரையும் பார்த்தது புரியுது சார். அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு வர்றேன். 2வது பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த இடத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம். இந்த இடத்துடைய அதிபதி சுக்கிரன்னு நான் எழுதியிருக்கேன். அவர் சுக்கிரனுக்கு பேரு தான் பாதக ஸ்தானத்துல எதிரியோட வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு எதிரி. அப்ப பாதக ஸ்தானத்துல இருக்கிறவரோட ஓனர் சுக்கிரன், அவர் நமக்கு பாதகாதிபதி. எதிரி எங்க போய் இருந்தாலும் நமக்கு கெட்டதான் செய்வார், எங்க போய் இருந்தவனே நமக்கு நல்லதா செஞ்சிருவாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற சுக்கிரன் நமக்கு பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப பாதகாதிபதி சுக்கிரன் எங்க இருக்காருன்னா கடகத்துல இருக்காரு. கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கு திசை ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே, புரியுது சார். ஓகே, வேற யாராவது குழப்பற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு புரியுதுங்களா சார்? ஒரு கொஸ்டின் சார். புரியுதுங்களான்னு சொல்லுங்க சார். புரியுது சார், புரியுது சார். ஓகே சார் சார் சொல்லுங்க சார், கேள்வி சொல்லுங்க. கணேசன் பேசுறேன் சார். என்ன சார்? சார் கணேசன் பேசுறேன் சார். சார் தெற்கு ஆகாது, வடக்கு ஆகாது, திசைகள் ஆகாதா, திசையில வீடு கிடைக்கூடாதா? புரியல சார். வடக்கு இருக்கக்கூடாது சார். அந்த வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த வீட்டுல தலைவாசல் வைக்க கூடாது. வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த மனை வாங்கக்கூடாது. உங்களோட யோகத்துக்கு. சரிங்க சார். சொல்லுங்க சார், வெங்கட் சார் சொல்லுங்க சார், எதை சொல்ல வந்தீங்க? இது வந்து இப்ப ராசி பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமா சார்? இது லக்னம் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் சார். முதல் லக்னம் தானே முதல் வீடு. இல்ல முதல் வீடு நான் எடுத்த உடனே லக்னம் தானே சொன்னேன். சரிங்க சார். இல்ல இப்ப நம்ம ராசி தானே பார்ப்போம். யாரும் பார்க்க மாட்டாங்க சார், லக்னம் தான் பார்ப்பாங்க, ராசி எல்லாம் பார்க்கணும். சரி, லக்னம் தான் லக்னம் எது அதான் நம்மளுடைய முதல் வீடு. ஓகே, இப்ப வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். யார் கொடுக்க போறீங்க? சார் வெங்கடேசன் சொல்றேன் சார். சார் சொல்லுங்க சார். சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். லக்னத்துல கேது சார். லக்னத்திலே கேது. தனுசுல சனி சார். தனுசுல சனி. ரிஷபத்துல குரு, புதன், சுக்கிரன். குரு, சுக்கிரன், புதன்.
மிதுனத்துல செவ்வாய் சார். மிதுனத்துல செவ்வாய், மகரத்துல சந்திரன், மகரத்துல சந்திரன், கும்பத்துல ராகு. கும்பத்துல ராகு. ராகு கண்ணியில தான் சார் இருக்கணும். இல்ல சார், கும்பத்துல எப்படி ராகு இருக்கும்? கும்பத்திலே கேது இருக்கு சார், லக்னத்திலே கேது இருக்கு சார். லக்கணத்துல கேதுன்னா மீனத்துல எப்படி சார் கேது வரும்? மீனத்துல இருக்கு சார், லக்கணத்துல கும்பத்துல இருக்கு சார். இல்ல நீங்க ஜாதகத்துல சொல்லிருந்தீங்க. ஓகே. இல்ல சிம்மத்துல கேது இருந்தா கும்பத்துல ராகு இருக்கணும். மீனத்துல கேது இருந்தா கண்ணியில தான் கேது ராகு இருக்கும். ஓகே. இன்னொரு கிரகம் இருக்கணுமே சார். சூரியன் எங்க சார் இருக்கு? ரிஷபத்துல இருக்கு சார். ரிஷபத்திலே சூரியனும் இருக்கு. ஓகே. ஆமா சார். 4 கிரகங்கள் ரிஷபத்துல இருக்கு. ஓகே சார். இப்ப சாருடைய லக்னம் எது அப்படின்னு பாக்குறோம். லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சு. லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். அப்ப சிம்ம லக்னமா இருந்தா அந்த லக்னம் சர லக்னமா, சிர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். இதுல பாருங்க ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னமாக இருந்தால் நமக்கு 9ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப ஸ்திர லக்னம்னு இருந்தா 9ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மேசம் தான் 9வது. அப்ப அந்த மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை பற்று ஆகாது. செவ்வாய் பாதகாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துடைய பாதக ஸ்தானங்கிறது மேசம். மேசத்துடைய அதிபதியான செவ்வாய் பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் பாதகாதிபதி. செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். செவ்வாய் மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. அப்ப கிழக்கு மற்றும் மேற்கு திசை ஆகாத திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா சார் வெங்கட் சார்? புரியுது சார், இப்ப புரியுது சார். ஓகே. இப்ப நம்ம பாதக ஸ்தானத்துடைய திசை கண்டுபிடிச்சதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சார் இன்னொரு டவுட் உங்கள்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க சார். இப்ப வந்து சார் இப்ப ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்க்கும்பொழுது சார் இப்ப வந்து நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரநாதனுடைய அதிபதி பாருங்களேன். அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல சார். அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல. ஒரு சரி திசை பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ அவர் அதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவு ரெண்டே விஷயம். புரிஞ்சு? சரிங்க சார் ஒரு ஒரு கொஸ்டின் சொல்லுங்க சார். சார் எப்பவுமே வந்துட்டு லக்னத்துக்கு மேலதான் நம்ம வீட்டோட திசையை அமைச்சுக்கணுமா இல்ல ராசி மேல திசையை அமைச்சுக்கணுமா? லக்னம் மேலே அமைக்க கூடாது, ராசி மேலே அமைக்க கூடாது சார். நமக்கு லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்துடைய எந்த திசையாக யோக திசையை இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம பார்த்தது பாதகஸ்தானம். லக்னத்தை வச்சுதான் நம்ம பார்க்கணும். ராசியை வச்சு பார்க்கவே கூடாது. சரிங்க சார். ஓகே ஓகே. அடுத்து இப்ப நம்ம பார்த்தது அப்படிங்கிறது ஒரு வீட்டிற்கு ஒரு ஜாதகருக்கு கெடுதல் திசை எது அப்படின்னு பார்த்தோம். பாதக திசை எது அப்படின்னு பார்த்தோம். எந்த திசையெல்லாம் வீடு கட்டிடக்கூடாது, எந்த திசையுடைய மனையை வாங்கிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எந்த திசையில சார் தலைவாசல் வைக்கலாம், எந்த திசையுடைய மனையை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜோதிட ரீதியா சுக்கிரன் அப்படின்னா வீடு கட்டிட்டோம்னு எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இந்த ஜோதிடத்துல பாவங்கள் ரீதியா நம்ம கிரகங்கள் ரீதியா நம்ம சுக்கிரனை சொன்னோம். பாவங்கள் ரீதியா ஒரு பாவத்திற்கும் ஒரு காரகத்துவங்கள் அப்படின்னு இருக்கு. அதுல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒருவருக்கு வீடு கட்டுறது யோகம் இருக்கணும்னா அவருக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் தான் அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறது. அப்ப 4ஆம் இடம் தான் நம்ம நல்லா இருக்கணும் அவரு. அப்ப எழுதிக்குங்க, 4ஆம் இடத்து திசை யோகத்தை எல்லாம் எழுதுங்க. ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னா 4ஆம் இடத்துக்கு பெயர் யோக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப அந்த 4ஆம் இடத்துடைய அதிபதி யாரோ அவர் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். நமக்கு நல்லது செய்யறவன் எங்க இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு நல்லதுதான் செய்யும். அவன் இங்க இருந்தே நல்லது செய்யணும்னு அர்த்தம் இல்லை, எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லது செய்வான். லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்றிருக்கும் திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும்.
நாலாம் அது இடத்து திசை யோகத்தை இருங்க சார், நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். ஓகே, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோக திசை எதுன்னு பார்க்கலாம். சார் ஏன் பார்க்கலாமா? மிதுன லக்னம். யார் மிதுன சார் லக்னம். பேசுறீங்க? பேசுறவங்க சொல்லுங்க. And ஆரோக்கியசாமி. சித்தரசன் பெங்களூர். சார் வணக்கம் சார். இல்ல மிதுன சார், லக்னம். ஒருத்த பேசுங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஒருத்த பேசினா மட்டும்தான் ஒருத்தவங்க போட முடியும். யாரு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. ஆரோக்கியசாமி. சித்தரசன் பெங்களூர். ஆரோக்கியசாமி சார் பேசுங்க. சொல்லுங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னம். ஓகே, மிதுன லக்னம். 11ல இருக்காரு, மேஷத்துல இருக்காரு. சார் நாலாம் நீங்க ஜாதகத்தை பத்தி சொல்லுங்க சார். அடுத்து 4 மூணாம் இடத்துல செவ்வாய். மூணாம் சிம்மத்துல செவ்வாய். சிம்மத்தில் செவ்வாய். கன்னியில் சந்திரன் ராகு. சந்திரன் ராகு. மகரத்தில் குரு. புரியல சார். மகரத்தில் குரு. மகர ராசியில குரு. மகரத்துல குரு. ஓகே, மகரத்துல குரு. மீனத்தில் சனி கேது. மீனத்தில் சனி கேது. மேஷத்தில் புதன். மேசத்தில் புதன். ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன். சூரியன் சுக்கிரன். ஆமா, சொல்லுங்க. ஓகே, இப்ப நமக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு இப்பதான் நம்ம பார்ப்போம். அப்ப லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். அப்ப மிதுன லக்னமாக இருந்தால் மிதுன லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கன்னி. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் கன்னி. கன்னியோடைய திசை எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கன்னியோடைய திசை தெற்கு. அப்ப முதல் பாயிண்டா நமக்கு தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் நின்ற திசை யோகத்தை கொடுக்கணும். இதுல பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். புதன் எங்க போய் நின்றுருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்காரு. மேசத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி 4ஆம் இடத்து திசையான தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி புதன் நின்ற திசையான கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப தெற்கு மற்றும் கிழக்கு திசை சாருடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். யோகத்தை பார்க்கிற ஜாதகத்துக்கு பாதக திசை எது வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே திசை யோகத்தை கொடுத்து பாதகத்தையும் கொடுக்குற மாதிரி கூட வரலாம். அப்ப இதுக்கு எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நம்ம யோகத்தை கொடுக்கறத பார்த்துட்டோம். அடுத்து பாதகத்தை எது கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, இதுக்கு அப்படித்தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். அப்ப இந்த லக்னம் இது தர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். ஏன்னா பாதகத்தை கண்டுபிடிக்கிறேன். இது பாருங்க உபய லக்னம். அப்ப உபயத்திற்கு 7ஆம் இடம் ஆகாதுன்னு முதலே போட்டோம். அப்ப இதுக்கு ஆகாத திசை அப்படின்னு எடுக்கிறோம்னா மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, துலாம் 5, விருச்சகம் 6, தனுசு 7. அப்ப இந்த இடத்து திசை தான் அவங்களுக்கு பாதக ஸ்தானம். தனுசு தான் பாதக ஸ்தானம். பாதக ஸ்தானத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, பாதக ஸ்தானத்துடைய அதிபதியான குரு பகவான் நின்ற திசை ஆகாது. அப்ப இதுல குரு பகவான் எங்க நின்றுருக்காருன்னா குரு பகவான் மகரத்துல நின்றுருக்காரு. மகரத்துடைய திசை தெற்கு. நல்லா பாருங்க, தெற்கும் கிழக்கு யோகத்தையும் கொடுக்குது, அதே தெற்கும் கிழக்கும் பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப ஒரு திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தால் அந்த திசையை பாதக திசையத்தை எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கவே கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்தைப்படி யோக திசைன்னு ஒரு திசையே கிடையாது. பாதக திசை தெற்கும் கிழக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வடக்கும் மேற்கும் பாதகமும் செய்யாமல் யோகத்தையும் கொடுக்காமல் இருப்பதால் வீடு கட்டணும்னா வடக்கு பார்த்து வீடு கட்டணும், மேற்கு பார்த்து வீடு கட்டணும். இடம் வாங்கணும்னா வடக்கு பார்த்து இடம் வாங்கிக்கணும், மேற்கு பார்த்து இடம் வாங்கிக்கணும். யோகமா இருந்தா யோக திசையை நோக்கி போகணும். யோகம் இல்லை அப்படின்னா உன்னே நடுநிலை திசையை பார்த்து போயிடணும்.
எக்காரணத்தை கொண்டு பாதக திசையை பார்த்து கீழே வரக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? யோக திசை எதுவோ அதுல வாங்கிக்கலாம், பாதக திசையில வாங்கிடக்கூடாது. யோக திசையில அமையாட்டி நடுநிலை திசையில வாங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஆரோக்கியசாமி சார் புரியுதுங்களா சார்? சார் புரியுது சார், அருமையா இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது இந்த யோக திசை கண்டுபிடிக்கிறதுலயும் பாதக திசை கண்டுபிடிக்கல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ஜேபி பழனி சார் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாதகாதிபதியே யோகாதிபதியா வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படித்தான் இப்ப வந்திருக்கு. அதுதான் நீங்க விளக்குனீங்க. அதை நான் அந்த கேள்விக்கு தான் நான் வந்து நீங்க விளக்கிட்டீங்க, ரொம்ப புரிஞ்சுது. ஓகே, அந்த எடுத்துக்காம எது நடுநிலைமையான திசையோ ஒண்ணு இல்ல, சும்மா லக்னமா இருக்கீங்க, சும்மா எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன கேள்வி பாருங்க. லக்னம் இப்ப எக்ஸாம்பிள் அப்படியே லக்னத்தை மாத்திடுவோம், இது அப்படியே ஜாதகம் இப்படி இருக்கட்டும். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம், வடக்கு திசை யோகம் ஒண்ணு. இந்த இடத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காருன்னு பார்ப்போம். செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல எங்க இருந்தாரு அப்படின்னா இங்க மிதுனத்துல இருந்தாருங்களா சார் செவ்வாய்? சார் ஆரோக்கியம் இங்க இருக்காரு. செவ்வாய் அப்படிங்கிறது சிம்மத்துல இருக்காரு. அப்ப சிம்மத்தோடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப வடக்கும் கிழக்கு யோகம், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் எது? ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம சொல்றோம்? ஃபர்ஸ்ட் யோகத்தை கண்டுபிடிச்சோம், பாதகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சிம்ம லக்னத்திற்கு திர லக்னமாக இருந்தா 9ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ 9ஆம் இடங்கிறது மேசம், மேசத்தோட திசை கிழக்கு, அப்ப கிழக்கு திசை ஆகாது. இதனுடைய அதிபதி யாரு? அவர் வந்து 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. பாதகாதிபதி நின்றுக திசை கிழக்கு, அப்ப அந்த திசை ஆகாது. அப்ப ஒருத்தவங்களுக்கு யோகமும் பாதகமும் ஒரே திசையை கொடுத்தா நம்ம வந்து கிழக்கு திசையை பாதக திசையாத்தான் எடுத்துக்கணும். அப்ப அதை விட்டுறணும். விட்டுட்டு நாம மேற்கு தெற்கு ரெண்டு நடுநிலை திசை, வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும், மேற்கு மற்றும் தெற்கு நடுநிலையை கொடுக்கும், கிழக்கு திசை பாதகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா சார்? நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா சொல்லுங்க சார். மனையும் அந்த அளவு அந்த திசை எடுத்துக்கணும், வாசலும் அந்த திசை எடுத்துக்கணுமா? அவ்வளவுதான் சார். மனை அப்படிங்கிறது வடக்கு பத்த மனைனா வடக்கு பத்த மனை நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதே தெற்கு மேற்கு இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுநிலை கொடுக்கறதுனால பிரச்சனையும் கொடுக்காது, யோகத்தையும் கொடுக்காது. ஆனா எக்காரத்தை கூட கிழக்கு பார்த்து போயிடக்கூடாது, ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னது? நீங்க வீடு திசையை பார்த்து கட்டுறீங்க, தலைவாசல் வைக்கிறதுங்கிறது கிழக்கு திசையில வச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், நன்றி நன்றி. வேற யாராவது வாங்க. சிற்றரசன் பெங்களூர். சொல்லுங்க சார். சார் தனுஷ் லக்னம். இல்ல சார், உங்க சந்தேகத்தை சொல்லுங்க சார். இது புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது. இப்போ பாதகஸ்தானம் எங்க இருக்கிறானோ அந்த திசைக்கு தான் நம்ம கட்டக்கூடாது, வாசப்படி வைக்க கூடாது, இல்ல அந்த இடம் வாங்கக்கூடாதுன்றது. ஆமா சார். ஓகே சார், அதான் சந்தேகம். அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை சார். பாதகத்தான ஆகாது, அந்த இடத்துடைய அதிபதி நின்ற திசை ஆகாது, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான. ஓகே, நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா புரியலைங்களா சார்? எல்லாரும் ஒரு சில விஷயங்களை பேசுங்க சார். இன்னைக்கு நடந்த வகுப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா புரியல? 100% புரியுது சார். மிக தெளிவா இருந்தது சார், நல்லா நடந்துறீங்க சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். ரொம்ப நல்லா புரிஞ்சு ஒரு கிளாஸ் உடைய மொத்த சம்பத்தையுமே ஒரு 2 மணி நேரத்துல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நன்றி நன்றி சார், நன்றி. ஓகே, பணி தொடர வாழ்த்துக்கள். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நம்ம வகுப்பு சார்ந்த டீட்டெயில் நம்ம சொல்லிடலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. 8ஆம் தேதி வெண்மர் அகாடமிக் சார்பாக நம்ம வகுப்பு அப்படிங்கிறது 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. மொத்தம் நம்மளுடைய இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 15 வகுப்புகள். 15 வகுப்புகள் அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாள்களும் நடக்கும். வாரத்துல 4 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் 15 வகுப்புகள்.
இந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்படி இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அடிப்படையில் இருந்து ஒரு முதிய வகுப்பு அப்படின்னா ஒரு தொழில் முறையை நம்ம செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வாஸ்து ரீதியாக இருக்கிறதோ அனைத்து விஷயங்களும் A to Z நம்ம வாஸ்து ரீதியான விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். ஒரு வகுப்புல அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழு நிறைவான வகுப்பாக இருக்கும் அளவுக்கு இந்த 15 வகுப்புகள் அடங்கிய இந்த தொகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த வகுப்புடைய ஒவ்வொரு நாளும் வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நாளைக்கு நாளைக்கு கிளாஸ் நடக்குது, அட்டன் உங்களால கலந்துக்க முடியல, நாளைக்கு வகுப்புடைய வீடியோ அப்படிங்கிறது நாளை மறுநாள் வந்துடும். ஒரு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு நம்மளுடைய குழுவில் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிடுவோம். நீங்க இன்கேஸ் நீங்க முதல் நாள் கலந்து கொள்ள முடியலன்னா நீங்க அந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு புக்ஸ், சர்டிபிகேட்டு எல்லாமே உங்களுக்கு கிளாஸுடைய PDF ஃபைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இதோடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees இதோடைய கட்டணம். இது நீங்க ஒரே தவணையா செலுத்தினாலும் செலுத்திக்கலாம், அல்லது 2-3 தவணையா செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். இனிஷியலா ஒரு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த வகுப்பு முடியறதுக்குள்ள ஒரு பார்ட்டா பேமெண்ட் பண்ணி வகுப்பு முடியறதுக்குள்ள முடிச்சுக்கலாம். நீங்க மொத்தமா பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். நீங்க வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். இதனுடைய ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாமல் நான் உங்களுடைய நான் இது பண்ணிடுறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 9952663504 அப்படிங்கிற என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது நம்மளுடைய குழுவில் உங்களுடைய நம்ம வகுப்புடைய அட்மின் நம்பர் நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம், சாருடைய நம்பரும் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு வரும், கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வகுப்பு அப்படிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. இப்பொழுது வகுப்பு சார்ந்த இப்ப நம்ம நடக்க போற வகுப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் சார். சார் கணேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க பேசுறேன் சார். சார் எனக்கு வடக்கும் தெற்கும் திசை ஆகாது சார். ஒரே ஒரு வகுப்பு சார்ந்த விஷயங்கள் பேசுங்க, இது அப்புறம் பேசுங்க. அதான் சார் வகுப்பு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குற வகுப்பு ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா சார்? இப்ப இது சார்ந்து பேசிக்ஸ் சொல்லிட்டீங்க. என்னென்ன கிளாஸ்ல என்னென்ன வகுப்புகள் அனைத்து விஷயங்களும் முடிஞ்சிடும் மேடம். அதாவது ஒரு வீடு, நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது அடிப்படையில இருந்து ஒரு வாஸ்து ரீதியான விஷயங்கள், ஒரு இடத்தை எவ்வாறு தேர்வு செய்வது, அந்த இடத்தை யாருடைய பேரில் பதிவு செய்வது, அந்த இடத்துல பதிவு செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கன வீடு கட்டலாம், எங்கன ஒரு விஷயங்கள் செப்டிக் டேங்க் அமைக்கலாம், எங்கன போர் போடலாம், எங்கன தலைவாசல் அமைக்கலாம், ஒரு வீட்லயும் தலைவாசல் அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய சூட்சமம் என்ன, கிரகங்கள் அடிப்படையில் தலைவாசல் எவ்வாறு அமைப்பது, ஜாதகமே இல்லை அவங்களுக்கு யோகம் பார்த்து எந்த இடத்துல தலைவாசல் அமைப்பது, எப்படி வீடு கட்டுவது, வீடு கட்டும் பொழுது ஒரு அறைகளும் எங்க அமைப்பது, படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே வச்சு அங்க அமைக்கணும், வீட்டுக்குள்ள வச்சு அமைக்கணும், வடக்கு பார்த்த வீட்டுக்கு எப்படி அமைக்கணும், கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அமைக்கணும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் எவ்வாறு அறைகள் அமைப்பது ஒரு திசைகளுக்கும். அதே போல மனையடி சாஸ்திர குடிப்பொருத்தம் என்றால் என்ன, அந்த மனையடி சாஸ்திரப்படி குடிப்பொருத்தம் எப்படி பார்ப்பது, குடிப்பொருத்தத்தை எவ்வாறு அமைப்பது, பொருத்தத்தை வைத்து ஒரு இடத்தில் பிரம்மஸ்தானத்தை எவ்வாறு சரி செய்வது, அந்த இடத்தை பிரம்மஸ்தானத்துல எந்த ஒரு அறைகளும் வராமல் எவ்வாறு பார்த்து கொள்வது, வீட்டுக்கு எப்படி வரைபடம் வரைவது, இது எல்லாமே ஒரு வீட்டுல போய் பாக்குறீங்க. இந்த வீட்டுல இந்த பிரச்சனை, அப்ப இந்த வாஸ்து ரீதியா இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கும், இந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, அப்ப இந்த வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கும்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கு மேடம். ஓகே சார். ஓகே, அடுத்து வாங்க. வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். இது சனி ஞாயிறு திங்களுங்களா? வெள்ளி சனி ஞாயிறு? வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், வாரத்துல 4 நாள் சார். 4 நாள். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், இரவு 8 மணில இருந்து 10 மணி வரையும் சார். புத்தகம்ன்றது எப்படி சார்? இப்போ அது எங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் சார். உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் சார். கொரியர் பண்ணிடுவோம் சார். இப்போ பாடத்துல கொரியர் பண்ணிடுவோம். புத்தகத்துல நடத்துறீங்களா? இல்ல சார், புத்தகத்துல இருக்கலாம் பாடம் வராது சார். அதுல சில சப்ஜெக்ட் தான் சார். சரிங்க சார். ஓகே, வேற ஏதாவது வாங்க, வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசுங்க சார். அந்த நம்பரை போட்டுருக்கீங்க சார். ஆமா சார். அந்த சரம் 11 சிரம் 9 போட்டு வச்சிருக்கீங்களா சார்? நான் என்ன சொல்றது, இந்த நடக்கக்கூடிய வகுப்புகளை பத்தி பேசுங்க சார். இல்ல இப்ப நடந்ததுதான் போட்டுருக்கேன். இந்த சரம் 11 போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அதே மாதிரி சிரம் 9 போட்டு வச்சிருக்கீங்க, எதை அடிப்படையில் போட்டிருக்கீங்க சார்? சார் ஜோதிட ரீதியான விஷயங்கள், அதான் ஜோதிட ரீதியான விஷயங்கள்.
ஓகே, வகுப்பு அப்படிங்கிறது நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. அந்த வகுப்புல வந்து கலந்து கொள்ளுங்கிறவங்க முதல்ல நம்பர் நான் நோட் பண்ணியிருக்கோம், கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல நாளைக்கு லிங்க் வரும், அதுலேயே நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வகுப்பு சார்ந்த விஷயங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, வாஸ்து ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாஸ்து ரீதியாக இருக்க சந்தேகங்களும் சரி, வகுப்பு ரீதியாக இருக்கும் சந்தேகங்களும் சரி, அனைத்தையும் நிவர்த்தி மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஷ்டோ வாஸ்து சதீஷ்குமார். இந்த வெண்மர் அகாடமிக் சார்பாக நடத்தப்பட்ட இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வெண்மர் அகாடமிக் நிறுவன தலைவர் அசோகன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். நன்றி.